ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஆரி டிப்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எப்பயுமே நான் 4 லைன்ஸ் நான் போட சொல்லுவேன். 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச், நார்மல் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். என்னோடய சேனல் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே வந்துட்டு செயின் ஸ்டிச்சை ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட சொல்லுவேன் அப்படின்ட்டு. சரிங்களா? அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி அந்த மேலே ஸ்டிச்சிங் அளவு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்குமே நான் செயின் ஸ்டிச்சை மட்டும் போட்டு விட்டுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்டாக ஒட்டி வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்காவது போட்டோம்னா தான் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். சரிங்களா? டைலர்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நான் 2 mm பீடு கொடுக்க போகிறேன். சரிங்களா? 2 mm பீடு ஒரு லைனு, 4 mm பீடு ஒரு லைனு, அதுக்கப்புறம் அகெயின் 2 mm பீடு ஒரு லைன். அப்படி தான் நான் வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ 2 mm பீட் லைன் வந்து நான் கொடுக்குறேன். நான் இது வந்துட்டு நரம்பில் தான் போடுறேன். என்னோடய கஸ்டமர் வந்துட்டு நரம்பில் தான் போட்டு தர சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நரம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளவுஸை எக்காரணத்தை கொண்டும் கஸ்டமரை அயர்ன் பண்ண விடாதீங்க. அயர்ன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீட்டாக நம்ம வியர் பண்ணுறோமா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு காத்தோட்டமாக போட்டுட்டு திருப்பி நீங்கள் மடித்து வச்சுருங்க. இல்லை இப்போ நிறைய வந்துட்டு பேடெல்லாம் யூஸ் பண்ணுறோம் வேக்காத மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி பேடெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரி ப்ளவுஸை சேஃபாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஆரியோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான் நான் வந்துட்டு முக்கியமாக இதை சொல்லலாம் இந்த வீடியோவில் அப்படிங்கிறது தான். சரிங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆரி சரியாக வரதில்லை, நான் இதை வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணலான் இருக்கேன், என்னால் போட முடியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே சரி நிறைய பேர் வந்துட்டு ஆரி வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் போட முடியல, இதை வந்துட்டு பாதியிலேயே நான் வந்துட்டு நிறுத்தலான்னு நினைக்கிறேன் ராதா, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் பாதியில் நிறுத்தணும்? ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது சாதாரணமாக உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கிடைக்காது. அதுக்குண்டான எஃபர்ட் போட்டால் தான் நமக்கு வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு ஈஸியாக நடக்கும். சரிங்களா? இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஆரி கற்றுக்கிட்ட காலத்தில் வந்துட்டு எனக்குமே இதே கஷ்டம் இருந்துச்சு. இதே நிலைமையும் எனக்கு இருந்தது. நான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் மோட்டிவேட் பண்ணேன் எனக்கு நானே. பட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை கண்டினியூவாக பண்ணும்போது எனக்கு அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, இது விட்டுடலாமா அப்படிங்கிறது மாதிரி 2வது கட்டமாக நான் யோசித்தேன். அப்போ தான் வந்துட்டு என் ஹஸ்பண்டும் சொன்னார், இந்த மாதிரி எதையுமே வந்துட்டு நம்ம சீக்கிரமாக கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் அது கடைசி வரைக்கும் நம்ம கைக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னும் சொன்னாங்க. அப்போது அந்த அட்வைஸும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. என்னோடய டியூட்டருமே வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள், வந்துடும், ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய மோட்டிவேட் தான். அவங்களும் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்துச்சு. நான் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டே வந்துட்டு 2 mm பீடு வந்து ஃபுல்லாகவே நான் முடிக்க போகிறேன் ஒரு லைனை. இப்போ லாஸ்ட்டு நம்ம முடிக்கும் போது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வந்துட்டு நான் எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எண்ணாட் போடும்போது இது நரம்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் மேலே இழுத்துட்ருக்கிற மாதிரியே த்ரெட் இருக்கட்டும். சரிங்களா? அது மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் கடையில் நீடியில் இறக்கி நீங்கள் அதை பிடிச்சி இழுத்துருங்க, உள்ளே போயிடும். ஆனால் நரம்புங்கும் போது கொஞ்சம் எக்ஸஸ் த்ரெட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டு நல்லது. ஏன்னா நம்ம பிடிச்சி இழுக்கும் போது டக்குன்னு வலிக்கிட்டு போயிடாது. சரிங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் நான் வந்துட்டு 4 mm பீடு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். 4 mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, திருப்பி என்னோடய ஸ்டோரிக்கு வரலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டேன். அப்படி நிறைய நுணுக்கங்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் எனக்கு சொன்னாலும் தெரியல. அதை நானே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கும் போது என்னோட கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் நான் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்காதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். என்னோடய குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நைட்டு 10 o'clock 10:30க்கு மேலே தான் எனக்கு டைம் கிடச்சிது. அப்போயுமே அந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் இல்லாட்டி 1 ஹவராவது நான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன். அதுவும் என்ன சொல்கிறது, த்ரெட் ஒர்க்லாம் வந்துட்டு எனக்கு அதிகமாக
கொடுத்துருந்தாங்க கிளாஸில். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது த்ரெட் இப்படி அருந்து போயிட்டுருக்கு, பிசுறு தட்டுது, இது நம்மளால முடியாது, ஃப்ரேமுக்கு மேலே கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா எனக்குள்ளேயே நிறைய வந்துட்டு நான் கேள்வி கேட்டுக்குவேன். நம்மளால முடியாது, பேசாமல் விட்டுறலாம், டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம், இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்படின்லாம் வந்து யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஒன்று மட்டும்தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணேன். டெய்லியுமே ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். நிறைய மிஸ்டேக்கை நான் சரி பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போ ஆரினா ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொல்கிறேன்ல, அந்த பேக் பெயின், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வர இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு தெரியாமே போயிடுச்சு எனக்கு. ஐ மீன் தெரியாதுன்னா, இதில் இன்ட்ரெஸ்ட் வரதுனால எனக்கு அது பெருசாக எனக்கு வந்துட்டு பெருசாக அது தெரியல, கஷ்டம் எதுவும் தெரியல. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த ஒர்க் பண்ண அது வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா பழகிடுது. பழகும்போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அது பெரிய கஷ்டமாகவே தெரியல. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், இந்த பேக் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அப்புறம் போக போக சரியாயிரும். எதுவுமே வந்துட்டு ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாயிரும். ப்ராக்டிஸ் ஒன்று தான் இதுக்கு ஒரு வழி. சரிங்களா? வேறு யாரும் என்ன நுணுக்கங்கள் சொல்லி கொடுத்தாலும், வாய் நிறைய சொன்னாலுமே நமக்கு அது புரியாது. நம்ம வந்துட்டு போடும்போது தான் சில விஷயங்களை நம்மளே லேர்ன் பண்ணிக்கும். சரிங்களா? கண்டிப்பாக அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 4mm பீடும் வந்துட்டு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ திருப்பியும் அகெயின் 2mm பீடு தான் இன்னொரு லைன் நான் கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் வந்துட்டு அருந்து போகுது, அதுவும் இல்லாமல் த்ரெட்டு வந்துட்டு ஃப்ரேமுக்கு மேலே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எடுக்க முடியல அப்படின்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தனித்தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், ஆரி பொறுத்த வரைக்கும் நீங்களும் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான டிப்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு, நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா, என்னோட சேனலே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எப்பவுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட வேலை செய்யுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் போட்டுட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சைட்லேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அகெயின் வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்படியே பீடை வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போது அகெயின் நான் உள் பக்கமாக இருந்து, அதாவது அந்த வி மாதிரி இது பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பேக் சைடு இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு, அதாவது அந்த வீக்கும் உள் பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ திருப்பியும் வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இங்கேயும் வந்துட்டு நான் பீட் லாக் தான் பண்ணுவேன், ஏன்னா நான் தொடர்ந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு வீட் பீட் ஆர் ரைஸ் பீட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பீடை லாக் பண்ணிவிட்டு தென் நான் சொல்லிக் கொடுத்த ப்ரொசீஜரில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கேப் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எவ்வளோ கேப் விட்டுட்டு வரீங்களோ அதே அளவு கேப்பு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும். சரிங்களா? அது வந்துட்டு கேப் எப்படி கணக்கு வைக்கணும்னா, அந்த பீடை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பீடுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்தது கொடுக்க போகிறீங்களோ, அடுத்த டிசைன் கொடுக்க போகிறீங்களோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணியே நீங்கள் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. கேப்புக்கான டிஸ்டன்ஸோட அளவை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். சரிங்களா? இப்போ என்னோடய ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 3-4 மந்த் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டேன். த்ரெட் ஒர்க்கு எல்லாமே நல்லா பண்ணேன். அந்த லோடிங் ஸ்டிச் எல்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு. லோடிங் ஸ்டிச் எல்லாம் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்கும் எனக்கு என்னோடய டியூட்டர் கொடுத்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. லோடிங் ஸ்டிச் இப்போ பாருங்கள், என்னோடய சேனலில் போய் பாருங்கள், நான் எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஒவ்வொன்றும் அப்படி தான், சின்ன கொஞ்சம் கொஞ்சம் படியாக தான் நம்ம என் மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அதே மாதிரி நிறைய நுணுக்கங்கள் வந்துட்டு மற்றவங்க சொல்லி தரதை விட நீங்களே கற்றுக்கோங்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண சில நுணுக்கங்களை நீங்களே கற்றுக்குவீங்க. அதாவது மற்றவங்க சொல்கிற சில நுணுக்கங்களை விட உங்களுக்கு ஜாஸ்தி ஒரு நுணுக்கம் எக்ஸ்ட்ராவே தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாகவே புரிய வச்சுருவீங்க. சரிங்களா?
அதே மாதிரி ஃபைனலாக என்னாச்சு அப்படின்னா, நான் எல்லாமே அந்த லோடிங் ஸ்டிச்சுமே நல்லா நான் கற்றுக்கிட்டேன். எல்லாருமே வந்துட்டு என்ன நல்லா பாராட்டுனாங்க. நல்லா சூப்பரா கத்துருக்கீங்க. என்னோட டியூட்டரும் கூட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போறேன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்க நீங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் லாஸ்ட்டா வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ளவுஸ் குடுத்தாங்க. அதில நான் வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணி ராஜாராணி ட்ரேஸ் எடுத்து ராஜாராணி ராஜாராணி ஒர்க் பண்ணி செக்குடு பேட்டர்ன் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தேன். என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் அதுதான். நல்லா பண்ணியிருந்தேன். என்னாலேயே நம்ப முடியல. இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டதுக்கான பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அந்த மாரி வந்துட்டு நான் கடைசியா என்னோட ப்ளவுஸ ராஜாராணி ப்ளவுஸோட நான் முடிச்சேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நெறைய ப்ளவுஸ் போட்டேன். நெறைய கஸ்டமர் எனக்கு கிடைச்சாங்க. அதுக்கப்புறமெல்லாம் நான் நெறையா ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்ல போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்ல. இந்த 1 இயர், 1 1/2 இயரா தான் நான் வந்துட்டு இந்த ஐடியாவிலே இருந்தேன். நெறைய மிஸ் பண்ணிட்டேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நெறைய மிஸ் பண்ணியிருந்தேன். அதனால வந்துட்டு ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னா, அத நல்ல ஆர்வத்தோட கத்துக்கணும்னு சொல்லி நெனைங்க ஃபர்ஸ்ட்டு. அத என்னால கத்துக்க முடியும்னு பாசிட்டிவா நெனைங்க. நெகட்டிவா நெனைக்காதீங்க. அ உங்கள சுத்தி ஒரு நெறைய நல்ல பீப்பிள்ஸ் இருக்கிற மாரியே நீங்க உங்க சூழ்நிலைய உருவாக்கிக்கோங்க. அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள நல்லா மேல கொண்டு போகும். அதனால கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நான் புட்டாஸும் போட்டுட்டேன். என்னோட சேனல நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா, புட்டாஸ்ல எப்படி நான் போடணுங்கிறதெல்லாம் எவ்வளோ அழகா நெறைய புட்டாஸ் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்க போய் பாருங்க. உங்களோட ப்ளவுஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. எந்த புட்டாஸ் போடும்போதும் நீங்க வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அது வந்துட்டு நல்லா நீட்டா இருக்கும். சரிங்களா? நான் வந்துட்டு இந்த அ அந்த டிசைன் மாரி டிசைன் குடுத்துருக்கேன் இல்லையா? பூ மாரி அது எல்லாமே குடுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நான் புட்டாவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு புட்டா வேண்டாம்னா நீங்க லாஸ்ட்டா லாக் ஸ்டிச் போடாம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? எப்பயுமே வந்துட்டு புட்டா போட்டுட்டு வரீங்க, கன்டினியூவா போட்டு வரீங்கன்னா, லாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் வந்துட்டு புட்டா போட்டு முடிச்சுட்டேன். இதான் லாஸ்ட்டு அப்படிங்கும்போது, நீங்க அங்க இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நரம்பா இருந்தா இந்த மாரி எக்ஸஸ் த்ரெட் இருக்கிற மாரியே நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது அப்படியே ஃப்ரேம்க்கு அடியில நீங்க நீடில இறக்கி அப்படியே புடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா, அந்த நரம்பு உள்ள போயிடும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. நான் 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணேன். அட்லீஸ்ட் நீங்க 45 மினிட்ஸ், 1/2 அன் ஹவர் ஆவது. முடியாத பட்சத்துக்கு எடுங்க. முடியிற பட்சத்துக்கு 1 ஹவர் எடுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதில ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்க. மன்னிச்சுக்கோங்க. நிறைகள் இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.